கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இந்த வாரத்தின் முதல் நாள் ஒருமனப்பட்டு தாய் மரியாளோடு சேர்ந்து திருத்தூதர்கள் ஜெபித்ததைப் போல நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பீதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையா தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட உம்முடைய இறையிறக்கத்தின் செய்தி இதோ. நானே எல்லாவற்றையும் செய்கிறேன், நானே எல்லாவற்றையும் செய்கிறேன், நானே உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். என் சிறு குழந்தாய், உனது ஒவ்வொரு இதய துடிப்பும், என் சிறு குழந்தாய், உனது ஒவ்வொரு இதய துடிப்பும் உன் மீது நான் கொண்டுள்ள எனது நிலையான அன்பினை உனக்கு நினைவூட்டட்டும். உனது ஒவ்வொரு இதய துடிப்பும் உன் மீது நான் கொண்டுள்ள எனது நிலையான அன்பினை உனக்கு நினைவூட்டட்டும். காற்றடிக்கும் திசைக்கேற்ப மாறும் காற்று, காற்றடிக்கும் திசைக்கேற்ப மாறும் காற்று திசை காட்டி மாறிக்கொண்டே இருக்கும். என் பரிதாபத்திற்குரிய என் பிள்ளையே, நான் இங்கு உனக்கு செய்வதையெல்லாம் உன் இதயத்தில் நீ உண்மையாகவே தியானிக்கும் அளவுக்கு நீ எப்போது இங்கு என்னோடு நிலையாக தங்கியிருப்பாய். எனவே உன் கவன சிதறல்களை பற்றி நீ புரிந்து கொள்ளும்படி நான் உனக்கு செய்வது அனைத்தும்
இந்த கண்ணீர் கணவாயில் உனக்கு மிக சுமையான பங்காக இருக்கின்றன. நானே உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். நீ ஏற்படுத்தும் ஒவ்வொரு கரையையும் நான் சுத்தப்படுத்தி எவ்வளவு அழகானதாக இறைவனிடம் தருகிறேன். என்ன அழகு! நீ திட்டமிடும் எதை பற்றியும் உனது முடிவுகளை நிறுத்த வைக்கும்படி கேட்கிறேன். நீ திட்டமிடும் எதை பற்றியும் உனது முடிவுகளை நிறுத்தி வைக்கும்படி கேட்கிறேன். நான் உனது திட்டங்களை மறுபடி சீரமைத்து உனது வழிகளை மாற்றப் போகிறேன். திடுக்கிடாதே, அஞ்சாதே, திகையாதே. இது ஒரு மிக சிறிய அறுவை சிகிச்சை தான். இன்னொரு போர் வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்திற்காக செபி. நீ வந்தமைக்காய் நன்றி. நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர். ஆம் அன்பார்ந்த பிள்ளைகளே, நானே உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தான். என்ன அருமையான வார்த்தை! ஒவ்வொரு நாளும் நாம் பதப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். இறையிறக்கத்தின் செய்தியோடு மட்டுமல்ல, அதற்கேற்ப வாடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.